இந்த கிணத்துக்கு வந்து மோட்ரு இன்னும் ரெடி ஆகலையா? மோட்டர்லாம் ரெடி ஆச்சுங்க. ஆ. பெட்டெல்லாம் வந்துருச்சுங்க. ஆ. நேற்று வந்து பார்த்துட்டு போனவருக்கு வரேன்ட்டு நேற்று வந்து பார்த்துட்டு கிணத்துக்குள்ளே செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. ஆ. ஆ. அவர் எங்கள் எலக்ட்ரிஷியன் இருக்கார் இல்லைங்களா, மோட்டர்லாம் ஆமா. ஏற்றி இறக்க வரல, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு இருக்கார். ஆ. ஆ. அது பெட்டெல்லாம் ரெடி அது ஆயிடுச்சுங்க. இறக்கிட்டு தண்ணி எப்படி சார் மேலே எடுத்து அந்த டேங்க்ல விட்டுருவீங்களா? டேங்கில் விடுவோங்க. டேங்க்கு அந்த வால்வுலாம் போட்டாச்சுங்களா? இல்லை எல்லாம் ஜாமான் சொல்லியிருக்கேங்க. ஆ. எல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணணுங்க. மோட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணணும். ஆ. ஆ. இப்போ ஒரே நம்ம நாளில் பண்ணிடுவாங்க. நம்ம டேங்க் எத்தனை சார் யூஸில் இருக்கு பேரூரில்? எல்லா டேங்குமே இருக்குங்க. அந்த ஒரு டேங்க் மட்டும் தண்ணி ஏற்றாமல் இருக்குங்க. எந்த டேங்கு? இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இல்லாமல் வர்ற வழியில். எங்கே இந்த மாரியம்மன் கோயில் பின்னாடிங்களா? பெரிய மாரியம்மன் கோயில் மாரியம்மன் பின்னாடி. கோயில் பின்னாடி. ஆமாம் ஆமாங்க. ஏன் சார் அதில் தண்ணி ஏற்றுனா என்ன பிரச்சனை? ஏன் ஏற அது மாட்டேங்குது? வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி ஏற்றுனா யாரும் அது வேணாம் அப்படிங்கிறாங்கங்க. சரி. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் உப்பு தண்ணி வருது இல்லைங்களா, மோட்டர் தண்ணி வரதை வந்து அடைச்சி போட்டாங்க. எண்டுக்கு ஆ. போச்சு அடைச்சி. இப்போ காவிரி தண்ணி தான் போயிட்டு இருக்குங்க. சரி. அது இந்த மோட்ரு ஏற்ற வர சொல்லணுங்க. இப்போ ஏற்கனவே போன வாரமே ஏற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ள 2 இடத்துல மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஒரே தான் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஆ. 2 சரி பண்ணிவிட்டேன். இந்த வாரத்தில் அதை ஏற்றி என்னென்னு பார்க்கணும். இப்போ அந்த டேங்க்ல உள்ள மோட்டர் ரிப்பேருங்களா? எதுங்க? இல்லை அந்த பெரிய மாரியம்மன் ஆமாம் கோயில்கிட்ட ஆமாங்க உள்ள. ஆமாங்க ஆமாங்க ஆமாம். எவ்வளோ நாளாக ரிப்பேராக இருக்கு? ரொம்ப நாளாகவே ஏறாமல் இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ நான் வந்ததுக்கப்புறமே சொன்னாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் 3 மோட்ரு ஒரே தான் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. ஆ. ஆ. ஒத்தப்பட்டியில் 1, இது ராக்கம்பட்டியில், ம். ம். குடித்தெருவில் 3மே ஒரே இதாக பண்ண முடியாதுன்ட்டு 2 மோட்ரு 3யும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாரம் தான் பண்ணினேன். ம். ம். அடுத்த வாரம் தான் அவர் வர சொல்லி அதை பண்ண சொல்லலாம். ஓகே. அந்த டேங்கை சுற்றி சரியான முள்ளாக முளைச்சி அதெல்லாம் பயன்பாட்டிலே இல்லாத டேங்க் மாதிரி ஆயிடுச்சு. எதுங்க? அந்த டேங்க் தான் சார் நீங்கள் சொல்கிற அதான் டேங்க் இப்போ தான். அதை நான் ரெடி பண்ணலாங்க. ஜேசி போட்டு முள்ளை பிடுங்கி விட்டு ஆ. பயன்பாட்டை கொண்டு வரலாங்க. கொஞ்சம் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அதை கொஞ்சம் தண்ணி வசதியெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. எல்லாமே நான் செஞ்சு தரேங்க. இவங்க வந்து காவேரி தண்ணி மட்டும் தான் வேணும்னு கேட்குறாங்க. என்ன செய்யறது? ஆமாம், காவேரி தண்ணி மட்டும் தானே கொடுக்கணும். இல்லைங்க, அப்புறம் உப்பு இந்த தண்ணி போர் தண்ணி கொடுக்கணும்னு என்ன இருக்குல்ல. இருக்குது? இல்லை அதுவும் நீங்கள் வந்து பொது வெளியில் பயன்பாட்டுக்கு கொடுங்க. அது இப்போ போர் தண்ணியை எப்படி குடிக்க முடியும் உப்பு தண்ணியை? போர் தண்ணி வந்து நாங்கள் போராடி தாங்க அந்த டேங்க் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அந்த டேங்க் பத்தாது, நீங்கள் அதில் உப்பு தண்ணி கலக்காதீங்க, உப்பு தண்ணி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி தான் பேசி அந்த டேங்க் வாங்கியிருக்கோம். இப்போ திருப்பி அதுலேயே உப்பு தண்ணி ஏற்றி நீங்கள் பண்ணீங்கன்னா, அப்படி போராட்டம் பண்ணி பிரச்சனையாகி தான் அந்த வால்வே கட் பண்ணி மூடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. சார் அது என்ன பண்ணலாங்க? அந்த தண்ணி என்ன அதில் பண்ணுறது? நீங்கள் காவேரி தண்ணி ஏற்றி காவேரி தண்ணியை சப்ளை பண்ணுங்கள். நம்ம ஊருக்கு எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத பார்த்து அந்த தண்ணியை ஊருக்கு சப்ளை பண்ணுங்கள். அது போயிட்டு தான் இருக்குங்க. 3 டேங்க்லையும் போயிட்டு தான் இல்லையே, இருக்குங்க. 3 டேங்க்கில் எங்கே போயிட்டுருக்கு? நம்ம ஊருக்கு வர்றதுக்கு இந்த பெரிய மரியா கோயில் பக்கத்தில் இன்னொரு டேங்கு, பழைய டேங்கு 60,000 லிட்டர் டேங்கு. ஆனால் அதுக்கு 1,00,000 லிட்டர் கெப்பாசிட்டியான வாட்டர் சோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதையே நம்ம கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அந்த அந்த தண்ணியை அந்த டேங்க்லேயும் ஏற்றி கொடுக்கலாம்ல? ஏன் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க? மோட்ரு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அதை பண்ணி விடுங்க. இந்த வாரத்தில் பண்ண சொல்லலாங்க. இந்த வாரத்தில் பண்ண